சென்னை மற்றும் மதுரையில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற நம்பிக்கையான கண் கண்ணாடியகம் இப்பொழுது நமது பாவுச்சத்திரத்தில். சுரேஷ் கண் கண்ணாடியகம், சுப்பிரமணிய நாடார் காம்ப்ளெக்ஸ், அப்போலோ மருந்தகம், தென்புறம், கடையம் ரோடு, பாவுச்சத்திரம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ. லைக் சேப்டி. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. ஆசிரம ரசாயா. கண்ணா 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 கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் அணியாக பலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளில்
ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூந்துயில் தனை காக்க, தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட, இதயின் வடிவாக கண்ணன் வந்தான். இதயின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழை குச்சேலனுக்கு தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள், வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள், வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். என் வீட்டுக்காரி சாப்பாடு கொண்டு வரோம்னா அதை வாங்கத்தான் இறங்குறேன். ஓ, நீங்க சரக்குமாரி உங்க வீட்டம்மா தேவையானியா? ஒழுங்கு முறையா வண்டியில ஏறி வண்டியை ஓட்டுவியா? டயம் ஆயிடுச்சு. ஆமா, உனக்கு எதுக்கு டவுசர் பாடி வந்துச்சு? அது ஒண்ணுமில்ல, ஒரு நாள் இங்கே ஏற்றி கட்டினேன். அதை என் மைனியார் பார்த்துட்டான். பார்த்ததுலேருந்து அன்னையிலேருந்து எனக்கு டவுசர் பாண்டி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரைட்டு, டூட்டிக்கு டைம் ஆச்சு, வாரம் போவோம். இந்த பேரழகி நான் படிக்கிற கிளாஸ்ல படிக்காட்டியும் பரவாயில்ல, என்னோட காலேஜில் வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல படிச்சா போதும். அன்னைக்கு அடமலை தான் போங்க, ஃபர்ஸ்ட் இயர் தம்பியா, அதான் ஒரு டிக்கெட் அடிக்கீங்க. எப்படியும் காலேஜ் 3 வருஷம் படிச்சு முடிக்க முடியும்.
எப்படி 2 டிக்கெட் எடுத்துருவோப்பா. ஓ டவுசர் பாடி எக்ஸல் மாதிரி ஓட்டாம எக்ஸல் மாதிரி ஓட்டும். காலேஜ் ஸ்டாப் நிறுத்தம். ப்ரோ நானும் அதே கிளாஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கேன், வாங்க சேர்ந்து தேடுவோம். அப்படியே எனக்கும் சொல்லிருங்க. முதல் நாள் அதுமா முதல் கிளாஸ மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆரம்பிக்க முன்னாடியே போயிடணும். பரவாயில்லையே, படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? ரொம்ப ஆர்வமா தெரியுது. ஆமா, முதல் நாள் முதல் வகுப்பை கட் பண்ணிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிண்டல் பண்ண மாட்டேன்னா சொல்லுவேன். பரவாயில்ல சொல்லுங்க. முதல் நாளா போய் இருக்கலே நல்ல பிகரா பார்த்து செலக்ட் பண்ணிட்டா நல்லதானே? ஆகா ஆகா, என்ன ஒரு லட்சியம். ஆமா ப்ரோ, நீங்க? நான் பஸ்ல வரும்போதே தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ நம்ம கிளாஸ் இல்லாட்டியும் நம்ம காலேஜ்ல வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல படிச்சா போதும்னு நினைச்சிருக்கேன். மறக்க முடியா மாயாஜால மந்திர முகமது. பொண்ணு அவ்வளவு நல்லாதான் இருக்கும் இருக்கும் இருக்கும். பையங்களை ஏமாத்த இப்பதான் தெருவுக்கு தெருவு பியூட்டி பார்லர் வந்துருதா. சரி, நீங்க எப்படி? நான் உங்களே மாதிரிலாம் இல்லை. +2 படிக்கும் போதே என் ஆளை இதே காலேஜில் சேர சொல்லிட்டேன். நாளையில இருந்து அவளும் வந்துடுவா. நான் தான் அவுட்டா, எல்லாமே அட்வான்ஸ் பிக்கிங்கா போச்சா போல. சரி, இனிமே எங்க அப்பாட்ட சொல்லியாட்டு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லுவோம். நீங்க எல்லாரும் பள்ளி கல்வியை இனிமையா முடிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கைக்கு புதுமையா வந்திருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒரு கனவும் லட்சியத்தோட வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களோட கனவு லட்சியம் ஒரு நல்ல மேல்நோக்கு சிந்தனையோட இருக்கணும். அதுல உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும். அதுதான் எங்களோட ஆசை. சரி சரி, நான் உங்களுக்கு வந்த முதல் நாளே பாடம் எடுத்து உங்களை சோதிக்க நான் விரும்பல. அதனால நீங்களே உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கங்க. ஐயா சாலி. டேய் என்னடா சார், முடியாததுக்கு மேல லீவ் வேணும் சார். டேய் முடியாதுன்னு சொல்றவன் முட்டாள் மாதிரி. அதாவது ரஜினி முகமது 16 முறை போர் தொடுத்து 17ஆவது முறை தான் வெற்றி வச்சிருக்காரு. அதை ஒரு முன் உதாரணமா நீங்க வச்சுக்கோங்க. சார், இந்த கஜினி முகமது எந்த மன்னன் கிட்ட தோத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், ரஜினி முகமது எந்த மன்னன் கிட்ட தோத்தாருன்னு இதுவரைக்கும் தெரியல. சரி, இருந்தாலும் நானும் அதை பத்தி சிந்திக்கல. சார், இதுல ஒரு வரலாற்று மறைப்பு இருக்குது. கஜினி முகமது ஒவ்வொரு முறையும் படையெடுக்கும் போதெல்லாம். தம்பி, அதை பத்தி நீ பேசாத. அதெல்லாம் வேற மாதிரி சிந்தனையில போகக்கூடியது. சார், நான் வரேன் சார். காலேஜ் சூப்பர்ப்பா. 3 வருஷம் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னப்பா யோசிக்கிறேன்? சாந்தி, பையனுக்கு டீ போட்டு கொடுறீங்க. சொல்லுப்பா. நத்திப்பா. சரிப்பா, நீ போய் டிவி பாரு, சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்குப்பா. ஏன்னா நாளைக்கு காலேஜ் போகணும்ல. என்னங்க பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல உங்களுக்கு? எந்த தகவல் தான் பிள்ளை மேல பாசம் இல்லாம இருக்கும்? நான் கூட காலேஜில் ராக்கிங் அது இதுன்னு இருக்குமோன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனால் இவன் காலேஜில் எவ்வளோ சந்தோஷமா வர்றான் பார்த்தியா? அதனால அப்படியெல்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு காலேஜ் போகிறத நினச்சி எவ்வளோ குதூகலமாக போகிறான் பார்த்தியா? அப்படியாங்க? பாடெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அட மக்கு, உனக்கு என்னடி புரிய போகுது? காலேஜ்லயோ இல்லை அவன் படிக்கிற கிளாஸ்லயோ நல்ல அழகான அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அப்பன் புத்தி அப்படியே புள்ளைக்கு இருக்கு. பார்த்த உடனே விழுற மாதிரி அழகா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வேண்டாலும் பாரு, நாளைக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உனக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு 6 மணிக்கெல்லாம் காலேஜ் கிளம்பி போறான். அப்புறம் நீ எந்திரிச்சு டேய் தம்பி அசோக்கு சாப்பிட்டுட்டு போடான்னு அவன் பின்னால கெஞ்சிட்டு தான் போற. பாப்போம் பாப்போம். நேத்தே கொண்டு ஒரு விஷயம் பேச நினைச்சேன். நீ காலேஜ் முதல் நாள போற, அதனால பேசல. உன் அக்கா கூட படிக்கிறவனை காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதை இப்ப நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இந்த பாருடி, நான் சுத்தி வளைச்சு பேசலாம் விரும்பல, உள்ளதை சொல்லிடுறேன். எனக்கு அவன் நீ காலேஜ் போறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. உங்க அப்பா சொன்னாருங்கிறக்காண்டி தான் நான் சம்மதிச்சேன். வேற காலேஜுக்கு போனா ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு காதல் கீதல் அப்படி இப்படின்னு அப்புறம் காலேஜ பாதிலே நிப்பாட்டிருவேன். ஆமா இந்தாமா, உலகத்திலே கொடுமையான விஷயம் எது தெரியுமா? தாய் தகப்பன் உயிரோடு இருந்தும் பார்க்க முடியலையே, பேச முடியலையே என்பதுதான். அதே தாய் தகப்பன் இறந்துட்டாங்களே, இன்னும் எப்போது பார்க்கணும், மனசை தேர்த்திக்கிடலாம். கண்ணுக்கு முன்னாலே பக்கத்திலே என் தாய் தகப்பன் பக்கத்திலே இருந்து பேசாம இருப்பது எவ்வளவு கொடுமையிலும் கொடுமைன்னு ஒரு தாளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ புரிஞ்சு என்னமா பண்றது? இதை நான் என் ஓட்டு சொல்றோம்னா, நீயும் உங்க அக்கால மாதிரி தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு தான். ஹலோ, இங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் கிளாஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, அப்படி ஒரு கிளாஸ் இருக்கா? எனக்கு தெரியாதே. என்னை பார்த்தா உனக்கு ப்ரொஃபஸர் மாதிரியா தெரியுது? என்னை பார்த்தா உனக்கு சூப்பர் மாதிரியா தெரியுது? வலிக்குது கார்த்தி, விடு கார்த்தி. ஆமா, நேத்து ஏன் வரல? விடு கார்த்தி, வலிக்குது. நீ தானே சொன்ன முதல் நாள் காலேஜில் வந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிருவ, ரெண்டாவது நாள் காலேஜுக்கு 6ஆம் முறை வா, நீ தானே சொன்ன. விடு கார்த்தி, வலிக்குது. சாரி, என்னதான் நான் 2ஆவது நாள் வான்னு சொன்னாலும் நீ அடிச்சு பிடிச்சி முதல் நாளே வர வேண்டாமா? சரி, கையை திருநதுக்கு கேண்டீன்ல ட்ரீட்டு நீயா நானா? திருகுனதெல்லாம் திருக்கிட்டு ட்ரீட் வேறையா உனக்கு? கை வலிக்குது. பசங்க ஒரு பொண்ணை பார்த்தாலே ட்ரீட் வைப்பாங்க, நமக்குள்ள ஒரு டச்சிங் வேற நடந்திருக்கு. ட்ரீட் இல்லாம எப்படி? இன்னைக்கு கையை திருக்கிட்டு ட்ரீட்டுன்ப, நாளைக்கு காதை திருக்கிட்டு ட்ரீட்டுன்ப. உனக்கு தினம் ட்ரீட் வைக்க நான் தான் கிடைச்சேனா? உடம்புல அதுக்கு தாங்காதுப்பா. வா கிளாஸ்க்கு போவோம். கிளாஸுக்கு போகணுமா? அப்போ பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பயத்தை அணைக்க அவள் இவனை அணைக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ. அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள வையமில்லை. அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால்
பூச்சி போலே நின்றவனா இந்த ஒரு உடையானா வான்முட்டு மலையை போன்றவனானாட ஒரு இடையானா என்னுள்ளே என்னை கண்டவள் யாரென்று என காண செய்தாள் கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள் யுகம் யுகம் முகம் இது போதும் புகலிடம் என்று உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும் மறு உயிர் தந்தாள் நிமிர்ந்திடச் செய்தாள் நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா என்றால் அது தலைவன் என்றால் அந்த ஐகளின் ஐயவன் நீயா ஐயோ என திகைக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள்